ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் குரங்கு எவ்வளோ மாங்காய் அறுத்து போட்டிருக்கு பாருங்கள். எல்லாமே குட்டி குட்டி மாங்காய், ஒரு சிலர் தான் பெருசு பெருசு. எல்லாத்தையும் அறுத்து போட்டு வச்சுருக்கு பாருங்கள். அறுத்து சாப்பிட்டு எப்படி சாப்பிட்டு போட்டு வச்சுருக்கு பாருங்கள். எல்லாம் பெரிய பெரிய மாங்காவெல்லாம் பாதி பாதி சாப்பிட்டு நிறைய பாருங்கள். தெரியுதுங்களா? மரம் நம்ம பெரிய மரம், நம்ம மரம் ஃபுல்லாக அங்கே உள்ள ஃபுல்லாக அந்த வேலி உள்ள ஃபுல்லாக சாப்பிட்டு போட்டுச்சு. இந்த குரங்கு பிரச்சனை சரியாகிறதுக்கு என்னதான் வழினே எனக்கு ஒன்றுமே புரியல. பாருங்க, எல்லாம் பெரிய பெரிய மாங்காய், பெரிய பெரிய மாங்காய் முத்துற ஸ்டேஜ் வரும்போதெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு போட்டுடுது. இந்த பிஞ்சு மாங்காய்லாம் உலுக்கி உலுக்கி கீழே கொட்டிடுது. என்ன பண்ணுறதுனே தெரியல. பெருசாக இருந்தால் கூட எதனா ஊறுகாய் போடலாம். எல்லாம் சின்ன சின்னதாக இருக்குது. என்னதான் பண்ணுறதுனே தெரியல. இங்கே பாருங்கள், இருக்கிற மாங்காவை விட்டால் கூட எதனா யூஸ் ஆகும். நல்ல பெரிய மரம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சரியான மரம். அப்படியே இந்த மரத்தை ஃபுல்லாக காய் பறிக்கணுன்னா கூட ஒரு குரங்கு எதுவும் கை வைக்காமல் அமைதியாக இருந்தால் எவ்வளோ ஒரு 4-5 டிம்பர் காய் கூட ஆகும். அவ்வளோ அதுக்கு மேலே கூட ஆகும். ஆனால் இந்த குரங்குங்க பண்ணுற அமக்களும் என்ன பண்ணுறதுனே தெரியலைங்க பாருங்கள். பயிரையும் பிடுங்கிடுது, பில்லு வேறு ஃப்ரெண்ட்ஸ், அதுவும் முளைக்கலை. என்னதான் பண்ணுறதுனே தெரியலைங்க பாருங்கள். தேங்காய்லாம் சாப்பிட்டு போட்டு வச்சுருக்கு, இளநீர்லாம் குடிச்சிட்டு போட்டு வச்சுருக்கு. என்னதான் பண்ணுறது? இங்கே பாருங்கள், இளநீர் குடிச்சிட்டு அவங்க இளநீர் குடித்ததெல்லாம் பொறுக்கி ஒன்றா கும்பலாக போட்டு வச்சுருக்கோம். இந்த மாதிரி இருக்குது நிலைமை. யார் யார் ஊர்லலாம் குரங்கு தொல்லை நிறைய இருக்குது சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.